இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகணும்? டுடே இந்த சேனல் நம்ம ப்ரொடியூசர் பட வீடியோ பார்க்கலாம். பொண்ணு பார்க்காம பொண்ணு பக்கம் வேற எங்கேயோ பார்க்குறாரு. மாப்பிள்ளையா? அது மாப்பிள்ளையா? நான் இருந்தாருன்னா ஹலோ, பொண்ணோட சித்தப்பா மாத்துவீங்களா? வந்திருக்கணும். வேற எங்கேயோ பார்க்குறாரு. பொண்ணு பக்கம் பொண்ணே ஃபீல் பண்ணல, நீ ஏன் ஃபீல் பண்ற? கண்ணா அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இல்ல, அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கு, அது வழக்கமா இருக்காது. அதாவது பிரிஞ்சு போயிடுவாங்க. அழுவாங்க. நீ ஏன் அழலையா? இன்னும் பெருசா பேசுற மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். கேமா ஐயோ தலையில போட்ட போதும். இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. சீக்கிரம் முடிச்சு தொலைங்கன்னு அவருக்கு டைம் ஆகுதானு. போஸ் கொடுங்க. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. நீ எங்கடா போற? சாரி 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 சாரி. ஏ அப்பா வெளியே இருக்கும்போது தெலுங்கா போஸ் கொடுக்குறாங்களா? யாரையாவது பார்த்து பேசுவாங்க. பேசுறாங்களா? எத்தனை போட்டோ ஷூட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போடவே இல்லையா? ஐயோ இந்த அவசரப்படுறானே. இப்பதான் போடுறாரு. எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கு. என்ன அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அவனை. அங்க போய் இன்னொருத்தனை இதெல்லாம் ஓடுற. இது பார்த்த எம்டிஆன் போட்டுங்க. ரொம்ப அநியாயம். பொண்ணா பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போலாடிக்கிறதுக்கு இன்னொரு ரவுண்ட் போலாம்னா நான் சொல்றேன். யாரா நீங்க? ஏத்தி வச்சு அழகா ஒரு போட்டோ. ஐயோ அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்ல போய் தனியா தொங்கு. ஏதோ தூக்கி போட்டா போனையா? சண்டை வர போது வந்திருக்கும். யாரா நீ? அடி வாங்கிட்டாரோ? அந்தா யாரா நீ? கதக்கலையும் என்னடா மாவு கொட்டி வச்சிருக்கீங்க? இல்லையா, அவரு வாண்டடா தான் விடுறாரு. என்ன போன மாதிரி தூக்கிட்டு வரீங்க? தெரியலையே. என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? வெடி மருந்து. வெடி மருந்தா? சிலிண்டராடப்பா இதுல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா காலி சிலிண்டர் தூக்கிட்டு இருக்காங்க. அவன் புயல் வெயில் மழை எதுவா இருந்தாலும் டெய்லி வரும். அவன் பறந்து போயிட்டாரு. சுண்டல் திங்கிறீங்களா? முறுக்கி போட்டுருவாங்க. கொட்டாமலையில கொய்யா திங்கிறவன கொய்யாக்கலாம். கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். நீ சாப்பிடு. அப்படி நான்வெஜ் நான் சாப்பிடுவேன்.
ஏய், அது இதுப்பா. அப்படியா? அதான். ஷூட்டிங்கா எனக்கு என்ன அப்படி வச்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. இப்ப பாருடா என்ன நடக்குதுன்னு. யாரா நீ? இதுக்குடா என்ன கர்மடா இது? எல்லாம் ஓடிட்டாங்க பயந்து. என்ன கர்மண்டா? ஏன்டா இந்த கருமாந்திரத்தெல்லாம் வீட்டுல போய் அடிக்கப்படாதா? லோக் ஜாம் சாப்பிட வேண்டியது தானே? ஏன் நீ வாயே திறக்க மாட்டாரு? எப்பமா கன்றாவியா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே இப்ப என்ன பண்றது? பசிக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அவன் கஷ்டம் அவனுக்குதான் தெரியும். காலையில எழுப்பி விட்டு எல்லாரும் இருக்காங்க சீக்கிரம் எடு. என்ன தெரியலையே என்னன்னு. இப்படியா போட்டோ எடுத்துருப்பாங்க? தெரியலையே ஆச்சி உண்மைதானா? என்னையா அவ எடுக்கிறானு வேர்க்குதா அதனாலயா? என்ன தெரியலையே. கோவில் மாதிரி இருக்கு. ஓ அப்படி இருக்கும். அவங்க பசங்களாம் ஷர்ட் போடக்கூடாது அதனால கழட்டிருப்பான். அப்படி சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐயோ எதுல கூட்டு போறாங்க? இவரையா? போட்டோ ஷூட்டுக்கா? அதான் இது ஏதோ பூ வச்சு இது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிடுவானுங்க? எரியுதடி மாலா. மேக்கப் எல்லாம் அழிஞ்சு வரும். இது ரிசப்ஷன் மாதிரி தானே இருக்கு. ஏன் ஸ்டாண்ட் இல்லையா? ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. கல்யாணம்னா இந்த ஹோமம் மாதிரி பண்ணுவாங்க. ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே இப்ப என்ன பண்றது? ஏங்க பல்லு வளக்க வேணாமாங்க? என்னது? இந்தாங்க. என்னையா? சரி அவங்க ஊர்ல அந்த முறை போல இருக்கு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஓ ஏதோ சாப்பிட போல இருக்கு. என்ன பசி? சங்கத்துல உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா? ஐயோ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். மாப்பிள்ளைய பிடிக்கிறாரு போய். அது அவர் கையிலே ஓடுற கொடுத்துருவாங்க. பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. என்னடா பண்றீங்க? ஏன் திட்டுறாரு? அது பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அது விட மாட்டாங்க. அது இந்த ரிசப்ஷன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நடக்கும். அங்கெல்லாம் ரிசப்ஷன் முடிஞ்சுதான் கல்யாணம் நடக்கும். அங்க வேற மாதிரி நானே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் தான் வைப்பாங்க. ரிசப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தொடக்கூடாது இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு போறோம் விடலாம். ஒருவேளை திரும்பி ஏதாவது சண்டை கண்டா வந்து இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி ஓடிட்டாங்கன்னா அப்புறம் அது நம்பிக்கை அப்படி அதனால கூட இருக்கும். இல்ல அது ஒரு இது கூட இருக்கு. அது அதெல்லாம் எதுக்கு அசிங்கமா பார்ப்பாங்க. சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன் இப்படி இது பண்றாங்கன்னு அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால கூட இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ என்னையா பேசிட்டு இருக்க? எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.